ஓம் நமோ நாராயணா மந்திரத்தின் பலனை பார்க்கலாம். ஒருமுறை நாரத மகரிஷி கவலையுடன் காணப்பட்டார். அவரது கவலையைக் கண்ட அன்னை மகாலட்சுமி, மகனே, ஏன் கவலையாக இருக்கிறாய் என்று கேட்டாள். நாரதர், தாயே, நான் செய்யும் செயல்கள் யாவும் இறுதியில் நன்மையில் முடிந்தாலும் அந்த நேரம் ஏற்படும் கலகங்களுக்கு நான் தானே காரணமாக விளங்குகிறேன். அதை எண்ணித்தான் வருத்தமா உள்ளது தாயே என்றார். மகாலட்சுமி, நாரதா, அப்படியென்றால் ஒன்று செய். ரிஷிகேசம் சென்று புனித கங்கையில் நீராடிவிட்டு வா, உன் கவலை யாவும் போய்விடும் பாரேன் என்றாள். நாரதரும் ரிஷிகேசம் வந்தார். கங்கையில் நீராடலாம் என்று நினைக்கும்போது பல வண்ணங்கள் கொண்ட விசித்திரமான மீன் ஒன்று நீரில் நீந்திக் கொண்டே நாரதரிடம், என்ன நாரதரே, சௌக்கியமா என்றது. பேசும் மீனை அதிசயமாக பார்த்து கொண்டே நாரதர், ஏதோ சௌக்கியமா இருக்கிறேன், நீ நலமா மீனே என்று நாரதர் திருப்பி மீனிடம் கேட்டார். மீன் கொஞ்சம் சலித்துக் கொண்டே, நானும் ஏதோ நலமா இருக்கிறேன் நாரதரே என்றது. நாரதர், ஏன் மீனே, உன் சலிப்புக்கு என்ன காரணம்? ஏதாவது தேவையா என்று சொல், நான் வரவழைத்து தருகிறேன் என்றார். மீன், நாரதரே, என் நலத்தில் ஒன்றும் குறைச்சலில்லை. ஆனால் நாரதர், ஆனால் மீன், ஒரே தாகமாயிருக்கிறது, குடிக்க தண்ணீர்தான் கிடைக்க மாட்டேங்கிறது, அதுதான் என் சலிப்புக்கு காரணம் என்றது மீன். மீன் கூறியதை கேட்டதும் நாரதருக்கு கோபம் வந்தது. என்ன மீனே, என்னிடமே விளையாடுகிறாயா? நீருக்குள் நீந்திக் கொண்டே தாகத்துக்கு நீர் கிடைக்கவில்லை என்று என்னிடம் சலித்துக் கொண்டு சொல்கிறாயே, உன் முட்டாள்தனத்தை என்னவென்று சொல்வது? மீன் சிரித்துக்கொண்டே, நீர் மட்டும் என்னமா, பேரானந்தம் தரும் நாராயண மந்திரத்தை உம்முள் வைத்துக்கொண்டே கவலை ஏதோ நலமாக இருக்கிறேன் என்று கூறிலீரே, மீர் கூறுவது மட்டும் நியாயமோ என்று கேட்க நாரதர் வியப்புடன் மீனை பார்க்க, மீன் உருவம் மறைந்து திருமால் நாரதர் முன் காட்சியளித்து, நாரதா, என் பெயரை கூறிக்கொண்டு நீ செய்யும் செயல்கள் யாவும் நன்மையில்தானே முடிவடைகிறது. கலகம் என்பது அவரவர்கள் மனநிலையை பொறுத்து உள்ளது. அதை நினைத்து நீ வருந்தி என்ன பயன்? யாவரும் நலம் பெற வேண்டும் என்று எண்ணிதானே நீ உன் கலகத்தை துவக்குகிறாய். உன் நோக்கம் உயர்வாக இருக்கும்போது அதில் நடக்கும் செயல்களைக் கண்டு நீ ஏன் வருந்த வேண்டும் என்று கூறி நாரதரை திருமால் ஆசிர்வதித்துவிட்டு மறைந்து போனார். நாரதரும் உள்ளம் தெளிவடைந்து புனித கங்கையில் நிம்மதியாக ஆனந்தமாக நீராடினார். என்ன கவலையாக இருந்தாலும் சரி, கூறுவோம் நாராயண மந்திரம், அதுவே நாரும் பேரின்பம் யாவும் நலமாகவும் முடியும். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். நாராயண மந்திரத்தை கூறி வாழ்வில் வளம் பெறுவோமா.